மின்சாரம் தாக்கி சிகிச்சைக்காக வந்த சிறுவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உள்நோயாளிகளா பாத்தீங்கன்னா ஒரு 600க்கும் மேற்பட்டோரும், வெளிநோயாளிகள் 800க்கும் மேற்பட்டோர் தினசரி வந்து செல்றாங்க. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவ நிர்வாகம் பாத்தீங்கன்னா முதல்வர் எந்த ஒரு முறையான பராமரிப்பும் அந்த எந்த விஷயமும் செய்யல. அதாவது குடித நீரா இருக்கட்டும், அடிப்படை வசதியான பாத்ரூமா இருக்கட்டும், டயாலிசிஸ்ல ஏசி கூட ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட புகார்கள், மருத்துவர்கள் இல்லை, மருந்துகள் இல்லை, செவிலியர்கள் பற்றாக்குறை என பல்வேறு பிரச்சனை இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு செங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் பாபு. இவரோட 10 வயது மகன் பாத்தீங்கன்னா வசந்தஸ்ரீ, இவரது நண்பருமான உடைக்குளம் கிராமத்தை சேர்ந்த ராமராஜ் என்பவரோட 14 வயது மகன் பாத்தீங்கன்னா காளீஸ்வரன். இவங்க 2 பேருமே செங்குளம் கிராமத்தில் உள்ள பாபுவின் வீட்டில் மாடியில் இருந்து வேடிக்கை பார்த்து விளையாண்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த சமயம் வீட்டின் அருகே மின்சார கம்பியிலிருந்து மின்சாரம் தாக்கி மாடியில் இருந்து இருவரும் கீழே விழுந்த நிலையில சிறுவர்கள் இருவரையும் தூக்கி கொண்டு சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்ற நிலையில அங்க அவசர சிகிச்சை பிரிவுல சிறுவர்கள் அனுமதிக்கப்பட்டு சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேல சிகிச்சை அளிக்கல என கூறப்படுகிறது. இதனால ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் செய்தியாளர்களுக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து அவசரமாக சிகிச்சை அளிக்க முயன்றதுடன் பெற்றோர்களிடம் முறையாக சிகிச்சை அளிக்காத வெள்ளைத்தாளில் எழுதியும் வாங்கியிருக்காங்க. இதனால அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் உரிய சிகிச்சை அளிக்க மருத்துவ நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. பொதுவா பாத்தீங்கன்னா மருத்துவ நிர்வாகத்தை பத்தி அனைத்து தரப்பு செய்தியாளர்களும் செய்திகள் போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு விரோத போக்கு மருத்துவர்கள் கண்டிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டிருக்காங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.